நம்மளம் 169வது பாடலில் எம்பெருமான் திருநாவுக்கர சுவாமிகள் பத்தனாய் பாட மாட்டேன் என்று தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு பாடுகின்றார். இறைவன் மேல் உள்ள ஒரு அன்பு, தன்னுடைய பக்தி இன்னும் சரியான பக்தி இல்லை, இதற்கும் மேலான பக்தி வேண்டும்ட்டு அவர் பக்தியிலேயே சிறந்த முதிர்ந்த பெரியவர் ஆண்ட அரசு வாகீசர். அவர் பத்தனாய் பாட மாட்டேன் பரமனை பரம யோகி எத்தினார் பக்தி செய்க நினைவினை இகழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாத்திகம் பாடுறார். இவங்களுடைய தொழில் என்னென்னா கும்பிடும் தொழில். தொழில் என்னது? இறைவனை தொழுவது தான் மிகப்பெரிய தொழில். தொழுதுகை தலைமையிலாகன்னு சொல்லி அரியானை அந்த சிந்தையானைன்னு பாடலில் பாடுறார். அப்படி உள்ள அன்போடு இறைவனை நம்ம நாடணும். ஒவ்வொரு நாளும் எம்பெருமானை பார்க்க முடியாதா? எம்பெருமானோடைய திருவடியை முதல்ல காலைல சீக்கிரம் பள்ளி எழுச்சியை பார்த்து சாமியோட கடைக்கண் நம்ம மேல் படாதா அப்படின்னு ரொம்ப அன்பால் அடியவர்களில் நிறைய பேர் வணங்குவாங்க. அதில் தான் ஒரு பாடலில் புலவரதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு கூத்தாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா சய போற்றி என்று அலைபுணல் செஞ்சுடே ஆறுரா என்று அலரா நிலையில் இந்த பதிகத்தை சொல்லிடுறார். அதன் பிறகு அடியவர்களுடைய பெருமை உணர்த்துவதற்காக அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறைய நகத்தானை அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனைப்பாலை. சாமியுடைய தத்துவம் விரிந்து கொண்டே போகும். அதனால தான் தெரியாத தத்துவனை தேனைப்பாலை திகழொளியை மரகதத்தை பார். சாமியுடைய அன்பு நாம் வைக்கிற அன்பெல்லாம் சும்மா சாதாரண அன்பு. இறைவன் தான் நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். அதனால் அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணிவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனைப்பாலை திகழொளியை அப்படி நிறைய சொல்கிறார். பெற்றானே பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். ஏன் இங்கே பெற்றானே பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாள்? ஒவ்வொரு நாளுமே நம்ம உடலில் இயங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான காற்று மண்டலம், அக்னி மண்டலம், வாயு மண்டலம், அது மாதிரி இருக்க உடம்புல 5 பூதங்களை ஆட்டி வைக்கிற பெருமான் அப்படி அறியாத பொருளுக்கும் அப்பாற்பட்ட பொருளாக இருக்கிறார். அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறையின் மறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அருமறையின் அகத்தானை. அகம்னா உள்ள. அப்போ உள்ளன்போடு உள்ளத்தில் அகத்தானை சாமி மறைச்சி வைக்க பொருள். அகம் என்பது உள்ளம் சார்ந்த பொருள். புறம் என்பது வெளியே சார்ந்த பொருள். அதான் அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறையின் அகத்தானை நிறைய சொல்கிறார். தெரியாத தத்துவனை தேனைப்பாலை திகழொளி மரகதத்தை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். என்னன்னா சுவாமியை பற்றி பேசணும். வெற்றானே பெரும்பெற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அப்படி நிறைய பதிகங்களில் நிறைய விஷயங்கள் இங்கே ஆளப்படுகின்றது. வாகீச முனிவருடைய வரலாறில் பார்த்தோம்னாக்கா, அவர் ஆதி காலத்தில் சமண சமயத்தில் இருந்து அந்த சமண சமயத்துலேருந்து தம்பி மீண்டு வரணும்னு அம்மாவுடைய சகோதரி ஆகிய திலகவதியார் வேண்டுதலின்படி பெருமான் சிவத்துக்கு ஆட்பட்டார். கூற்றாயினவாறு பதிகம் பாடி அந்த வயிற்று வலி நீங்க பெற்றிருந்தார். அப்புறம் அமணர்கள்லாம் சுவாமிக்கு நிறைய இடையூறு பண்ணாங்க. சுண்ணாம்பு காலையில் வச்சாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா யானையை கொண்டு தலையை இடறணும்னு சொல்லி அவர் மேலே துன்பத்தை செஞ்சாங்க. அப்புறம் கல்லை கட்டி கடலில் போட்டாங்க. சாமியோட பெருந்தவம் எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டார். அமணர்கள்லாம் ரொம்பவும் மனசு ரொம்பவும் நொந்து போயிட்டாங்க, என்னடா அப்படின்ட்டு. ஏகப்பட்ட அமணர்கள் சைவத்த சமயத்தை விரும்பி வந்தாங்க. மன்னனும் தன்னுடைய குற்றம் சைவ சமயத்துக்கு இப்படியாக நம்மளுடைய சரிதம் சென்று கொண்டிருக்கின்றதில் சிதம்பரம் போகிறாரு. சிதம்பரம் பார்த்து தரிசனம் பண்ணுறாரு. அங்கே பத்தனாய் பாட மாட்டேன் பரமனை பரம யோகின்னு சொல்லிட்டு இதே போல் நிறைய பள்ளிகள்லாம் போகிறார். திருச்சிராப்பள்ளின்றது காட்டுப்பள்ளின்றதெல்லாம் ஒரு காலத்தில் சமணப்பள்ளியாக இருந்தது. சுவாமி திருநாவுக்கரசு சுவாமி நமக்கு இல்லைன்னா நிறைய பல திருக்கோவில்களாக நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கணும். இப்போயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனைப்பாலை திகழொளியை மரகதத்தை பேசாத நாள்லாம் பிறவா நாள்னு சொல்கிறார். அப்போ சுவாமியை பற்றி பேசுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம மாடு வாழ்க்கையை பற்றி பேசினாலும் அடியாரை பற்றியும் பேசக்கூடாது. சுவாமி தான். ஏன் சாமியை பற்றி பேசுனா அடியார் பெருமையை பார்த்தணும். சிறுமைகள்லாம் பேசக்கூடாது. இந்த காலத்தில் சிறுமைகள் பேசி தான் இன்னும் நிறைய பேர் நாம் இன்னும் வாழ்வியலில் மேம்படாத நிலையில் இருக்கும். சாமி இன்னும் பெருமை தான் சொல்லணும். உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகப்படுதுன்னு பாடுறார் ஒரு காலத்தில். பெருமானுடைய திருவுருள் வேண்டும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நாவுக்கரசருடைய பெருமை நால்வரும் நமக்கு வேண்டும் தான். ஆனால்
நாவுக்கரசர் சுவாமியுடைய தொண்டு வந்து அரியப்பட தொண்டு. ஒன்றுக்கொன்று ரொம்ப வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, அவருடைய வயதில் முதியவர், அனுபவத்தில் சிறந்தவர், அவருக்கு வராத துன்பமே இல்லை. அப்படியே எப்படியே போய் அப்படியே சுவாமியோட திருவடிக்கு ஆளானார். அப்போ திருநாவுக்கரசரோட சாமி வாழ்க்கை வரலாறு சற்று சிந்தித்து பார்த்தோம்னா நமக்கெல்லாம் மயக்கம் வரும். அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. யானை வந்து இடற சொல்லி அவரை பூமிக்குள்ளே புதைச்சி யானை இடற பார்த்தாங்க. யானை இடரல. மகானுடைய அருள்வாக்கும் மகானுடைய தேவார திருவாசகங்களில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவாரம் என்ன அப்படின்னா, திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாறையும் திருநாவுக்கரசருடைய திருத்தாண்டகத்தையும் திருக்குறுந்தகத்தையும் பாடுறவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா மேம்பட்ட பெரிய அரசாளக்கூடிய சக்தி வரும் அவங்களுக்கு. சத்தியமான திண்ணம். அதனால் அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறையின் அகத்தானை தெரியாத தத்துவனை தேனைப்பாலை திகழொளி மரகதத்தை தத்துவனை நிறைய சொல்கிறார். அடியனால் என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட வேண்டியது இருக்குன்னா, நம்ம அடியார் வேடம் போட்டிருக்கான் அதனால் நம்ம அடியார் வாங்க அப்படிலாம் இல்லை. வேடம் கொண்டு என்ன செய்துட்டு வேண்டாம் மனிதர்கள்னு அன்று பாடிட்டு போயிட்டார் திருமூலர். அப்போ வேடம் போட்டவங்க வந்து சாமி இல்லையா, அடியார் இல்லையா, அவன் வேஷத்தை போஸ்ட்டாலே அடியார் தான். அவர் வந்து அறியாமையில் கூட 1000 தவறு செய்யலாம். அது உருத்திராக்கம் கண்டிகை போட்டு திருநீர் வணங்கிட்டு வந்துட்டாலே அவர் அடியார் தான் கண்டிப்பாக. அவர் பிச்சைக்காரராக இருக்கலாம், பரதேசியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அடிவண்ணான்னு சொல்லி சாமி வந்து உழுவலையா ஒரு காலத்தில். ஒரு வண்ணானை பார்த்துட்டு அரசரே போய் விழுவுறார், அடி வண்ணான் அப்படின்னு சேரமான். நிறைய சரிதத்தை விட்டு நோக்கணும். அதனால் அடியாருன்னு யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அவங்கெல்லாம் சாமியாக நம்ம கண்ணில் காய்ச்சிக்கிடுவாங்க. அதாவது இந்த ஒரு ஆன்மாவுக்கு சாமி இன்னது தான் வழங்கியிருக்கான்னு நம்மளால் சொல்ல முடியாது. இன்று இப்படி இருக்கிறாங்க, நாளைக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்று ஒரு நிலையில் இருக்கவங்க நாளைக்கு பெரிய ஒரு மகான் நிலையில் இருப்பாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுடைய திருக்கூட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஹரிகரன் ஐயா தேவாரம் பாடுவார், திருவாசகம் பாடுவார், அற்புதமாக அமைதியாக தான் இருப்பார். அவர் ஓதுவாராக வரணும்னு ரொம்ப விரும்பினார். அடியனுக்கெலாம் நல்லாவே தெரியும். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சூரியனார் கோயிலுடைய தம்புரானாக இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, நாம் எடுத்துக்கொண்ட வேலைகளில் சிரத்தையோடு இருக்கணும். அதனால் நாவுக்கரசருடைய பதிகத்தை பாடுங்க, மேன்மை அடைங்க. திருச்சிற்றம்பலம். வருகின்ற காலங்களில் இது 10வது பகுதியாக திருநாவுக்கரசரோட பாகம் 10ஆக குறிப்பிட போகிறேன். ஐயா அம்மாவுடைய பொன்னார் மலர் கமல பாதங்களை வணங்கி கொண்டு, அத்துணை அடியவர்களுடைய பாதங்களை வணங்கி கொண்டு, பூதாதி பூதமான பெருமான் மாத்திரு பூதேஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கி கொண்டு, அத்தனை அடியவர்களுடைய நாணமலர் பாதங்களையும் மனமொழிமையால் வணங்கிக்கிறேன். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க, பரவாயில்ல, அதனால் அன்றும் குறைவதில்லை. 4 பேருக்கு நன்மை தான் செய்யணும் அப்படின்றது திருவருள் போய் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. எத்தனையோ பேர் பெரிய புராணம் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அதை விட எங்கள் ஐயாவுடைய பெரிய புராணம் வந்து நல்லா அற்புதமாக சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆசி பெற்ற அடியேன். அதனால் சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடாது. மனிதர்கள் இந்த லோகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. 4 நல்ல விஷயத்த வந்து 4 பேர் தான் கேட்குறாங்க, 40 பேர் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவருடைய அறிவு அவ்வளோதான். அப்படி என்ன இது அறிவு சார்ந்த விஷயம் தில்லை தான். ஒரு பாடலில் தில்லையை பற்றி சொல்கிறார். அதனால் யாரும் படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும்னா அறிவு சார்ந்த பகுதியான தில்லை மண்ணை போய் மிதிச்சுட்டு வாங்குது. அடியனுடைய வாக்கில் எம்பெருமான் சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு, எம்பெருமான் திருநாவுக்கரசர் வாக்காக எடுத்துக்குங்க. இந்த அரியானை அந்தனதம் சிந்தையானை என்ற தேவாரத்தை பாடுங்க. ஏன்னா இந்த பதிகம் பாட பாட அடியார் பெருமை தெரியும். அதுமாதிரி 10 நாய் பாட மாட்டேன்னு சொன்னால் தன்னுடைய நிலை என்னான்னு தெரியும். அதேபோல் சுந்தரர் தேவாரத்தில் மடித்தாட மடிமை கண்ணடின்றி பாடினீங்கன்னா இந்த பிறவி வந்து நம்மெல்லாம் எதுக்கடா பிறந்தோன்றது மாதிரி நிறைய விஷயங்கள் புலப்படும். ஆண்டோர்களே சான்றோர்களே அடியவர் பெருமக்களே, அத்துணையுடைய அடியவர்களுடைய பொன்னான மலர் பாதங்களை மீண்டும் மீண்டும் வணங்கி கொண்டு வருகின்ற காலங்களில் ஏனைய சரிதங்களை சிந்திப்போம் என்று நினைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஐயா மாத்திரோடிகள் போற்றி போற்றி. சிவாய நம.